Hello friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஜாப்பனீஸ் அனிமே சீரிஸ்னா அன்லிமிட்டட் கர்ச்சாரிவன் சீசன் 1 எபிசோட் 3 தான் இன்னைக்குள்ள வீடியோட பார்க்க போறோம். எபிசோட் 2ல எல்லாமே கொஞ்சம் இன்ட்ரோடக்ஷன் மாதிரி சீன்ஸை கொண்டு போயிட்டாங்கிறதுனால எபிசோட் 3 மொக்க நினைச்சிடாதீங்க. இந்த எபிசோட் 3யோட எண்டிங்கே வேற லெவல்ல இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டை கொடுத்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றேன். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அன்லிமிட்டட் கர்ச்சாரிவன் சீசன் 1 எபிசோட் 3. இப்போ காரவை தான் நமக்கு காமிக்கிறாங்க. பாஸ் உங்க கூட நானும் ஒரு நாள் அட்வென்ச்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபேமஸா இருக்கான். சம்மந்தமே இல்லாம சும்மா இருக்கிற ஒரு ஹியூமனை பிடிச்சா அவன் அடிச்சுட்டு போறா. கிடைக்கும் போது கூட பேட் ஆசா இருக்கிறீங்க அப்படின்னு சுத்தி இருக்கிறவங்க பாராட்டிட்டு இருக்காங்க. என்னன்னாலும் சாப்பிடுங்க நிறைய பணம் வச்சிருக்கேன் அப்படின்னு காரவை சொல்றான். ஆஃப்னஸ்ல இருந்து நீங்களும் வந்தீங்க பட் டாப்புக்கு போயிட்டீங்களே எல்லாரும் அவனை பாராட்டுறாங்க. எல்லா பேஸ்ட் ஃபோக்குக்கும் இன்ஸ்டிங் இருக்கு. நான் என்னோட கரெக்டா யூஸ் பண்ணிருக்கேன். காரவ் சீன் போட்டுட்டு இருக்காங்க. ஆனா டிராகன் உங்க ஸ்கில் முன்னாடி மாண்டி போடுவாங்கன்னு சுத்தி இருக்கிறவங்களும் ஓவரா பாராட்டிட்டு இருக்காங்க. ராஸ் 3 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கான்கார் ட்ரைபை நீங்க போன அப்புறம் தான் எல்லாமே மாறிச்சு. என்ன நடந்ததுன்னு கேட்கல. பொடி பையன் மைஸ்ட்ரா போனோம்னு நினைச்சு ஹையர் அப் சென்ட்ருக்கு வேலை கொடுத்தாங்க. அவனுக்கு கொன்னதுனால தான் நான் இப்போ ரிச் அண்ட் ஃபேமஸ் ஆயிடுறோம். ஈவன் அவன் டெலிபோர்ட் ஆயிருந்தாலும் கண்டிப்பா வீக்கான அவனால சர்வைவ் இருக்க முடியாது. எஸ்ட்ரோனா என்ன நானும் கொஞ்சம் இன்னும் நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம யோசிச்சிட்டு இருக்கும்போது மே அவன் கிட்ட போயிட்டு ஜாப் ரெக்வெஸ்ட் சொல்லி அவனை எங்கேயோ கூட்டிட்டு வந்திருக்கா. பார்த்தா அந்த அபேஸ்க்கு தான் இவங்க எல்லாரும் வராங்க. இந்த இடத்துக்கு இவ்வளவு கூட்டிட்டு வர 1 மாசத்துக்கு நான் பார்ட்டியை ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன் அப்படின்னு காரோ பிளாஷ்பேக் யோசிக்கிறான். கார்ட் ஆஃப் ட்ரைப்ஸோட மெம்பர் காரோ நீங்க தானே அப்படின்னு சொல்லி மே கேட்க ஹியோமா நீங்க பாச தேடி வந்திருக்கேன்னு கேட்டா ஆமா நான் தான் என்ன விஷயம் காரோ கேட்கறா. மாஸ்டர் லைட் கடைசியா உங்க டீம்ல தான் இருந்தாலும் சொல்லுவேன். இந்த மாஸ்டர் அப்படின்னு அவன் கேட்கறான். மாஸ்டர் லைட் நோபல் ஃபேமிலியில ஒரு பெரிய ஆளு அப்படின்னு வா சொல்றான். அந்த பொடி பயில அப்படின்னு பார்க்கவும் ஒரு ஃபேமிலியை பத்தி என்னால உங்ககிட்ட டீட்டெயிலா சொல்ல முடியாது. அது ஒரு சீக்ரெட். மாஸ்டர் லைட் கடைசியா உங்க பார்ட்டியில தான் இருந்திருக்காரு நான் விசாரிச்சதுல தெரிஞ்சது அப்படின்னு மே கேட்கவும் உண்மையிலேயே வா பணக்காரினா அப்ப நிறைய காசு கறக்கலாம் அப்படின்னு காரா யோசிக்கிறான். மாஸ்டர் லைட்டை தேடி நான் உலகம் ஃபுல்லா டிராவல் பண்ணிட்டு இருந்தேன். உங்க டீம்ல ஜாயின் பண்ணி அவர் இறந்துட்டாருன்னு கேள்விப்பட்டு அட்லீஸ்ட் அவரோட டெட் பாடியை வச்சு நான் கலெக்ட் பண்ணிட்டு போனோம். கடைசியா நீங்க டஞ்சன்ல அந்த பார்த்த இடத்துல என்ன கொண்டு போய் விடுறீங்களா? நானே என் கண்ணால கன்ஃபார்ம் பண்ணு இது நான் ஒரு ஜாபா ரெக்வெஸ்ட் பண்ற பதிலுக்கு 3 கோல்டு பார் தரேன்னு சொல்லவும் ஒருவேளை இது ட்ராப்பா இருக்குமா? ஜஸ்ட் ஒருத்தி தானே இருக்கா, இவளால என்ன பண்ண முடியும்? ஆனா எனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்ல. லைட் எனக்கு ஒரு தம்பி மாதிரி. சோ அவனுக்காக நான் இதை பண்றேன். அபிசம டேஞ்சரஸான இடம். நான் அதை கூட்டிட்டு போக எனக்கு அந்த டைம் என்னன்னு சொல்லி வந்ததுக்கே வீக் ஆயிட்டா. இவ பாடி கூட விளையாண்டுட்டு அப்புறம் இவளை கொண்டுலாம் அப்படின்னு சொல்லி காரோ பிளான் போட்டு நம்ம ஹீரோவை கொண்ட இடத்துக்கு நம்ம கூட்டிட்டு வரேன். அவன் டெலிபோர்டேஷன் ட்ராப் ஆக்டிவேட் ஆகி இறந்து போயிட்டான்னு சொல்லுவேன். அப்படியே அதே மாதிரி மேவோ சீனை போடுறா. இவ எஸ்கேப் ரூட்டை எங்க இருந்து வளச்சிட்டாங்க, இவளால தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவன் பார்த்துட்டு இருந்தா. அன்மையே எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. என்ன தைரியம் இருந்தா ஒன்னே மாதிரி ஒரு லோலி கிரேச்சர் என் மாஸ்டர் மேல அன்னைக்கு கை வச்சிருந்திருப்ப. அவருக்கு துரோகம் பண்ணதுக்கு நானே என் கையால உன்னை கொண்டிருக்கணும் அப்படின்னு வா சொல்லவும் இவளுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் காரை யோசிக்க என்னாச்சு மத்தவங்க பாக்குறாங்க. அன்னைக்கு நடந்தது அங்கிருந்த எங்களுக்கு சில ஹையர் அப்ஸ்க்கு மட்டும் தான் தெரியும். இவளுக்கு எப்படி தெரிஞ்சது? நீ எந்த நாட்டுக்கு ஸ்பையை நம்ம கேட்கலாம். நான் ஸ்பையா? நான் மாஸ்டர் லைட்டுக்கு மட்டும் தான் சொந்தமானவா. நீ செஞ்ச விஷயத்துக்கு நான் உன்னை பல தடவை கொன்னாலையா மனசு ஆறாத அப்படின்னு லைட்டா டென்ஷன் ஆனதுக்கே இழுப்பத்து நான் இப்படி பயப்படுறேன் அப்படின்னு சொல்லி காரோ பயப்படுறான். சாதாரண ஹியூமன் போச்சு நான் செத்த அப்படின்னு சொல்லி காரோ நினைச்சிட்டு இருந்தா. மெய் ஸ்டாப் பண்ண அவன் என்னோட பிரேன் நான் தான் அவன் கூட விளையாடுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து நிக்க இல்ல இதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி காரோக்கு நம்ம ஹீரோவை பார்க்கவோ புரிஞ்சிருது. எப்படா சாவல நம்ம பார்த்தா 3 வருஷமா ரிவெஞ்ச பட்டியோட சேர்த்து கொடுக்க வந்திருக்கா. நம்ம ஹீரோ சொல்லி நீ ஒரு லெவல் 15 ஹியூமன் என்ன தோக்கடிக்க வந்திருக்கியா? நான் லெவல் 150 அப்படின்னு சொல்லி அவன் சிரிக்கவும் நம்ம ஹீரோ ரியாக்ஷனே கொடுக்காம பார்த்துட்டு இருக்கான். என் கையால அன்னைக்கு நீ சாப்பிடலையோன்னு வருத்தப்பட்டேன். என் கையால சாவறதுக்குனே திரும்ப வந்திருக்கியா அப்படின்னு காரோ கேட்டா. நீ ஒரு முட்டாள் தானா? எப்படி உயிரோட இருக்கேன்? அந்த பொண்ணுக்கும் எனக்கும் என்ன கனெக்ஷன் தானே நீ கேட்டுக்கணும் நம்ம ஹீரோ சொன்னா. ஆளுங்க எல்லாரும் லெவல் 130க்கு மேல உனக்கு ஈஸியா தோக்கடிச்சிட்டு இங்க இருந்து போயிருவான்னு சொல்லவும் வா அப்படியா நம்ம ஹீரோ பார்த்தா நீ சாகதான் போறன்னு காரோ சொல்றான். ஹீரோவை ஆளுங்க அட்டாக் பண்ண வந்தா மே டக்குன்னு அவங்க தலைய வெட்டுறா. என்ன தைரியம் இருந்தா என் மாஸ்டரோட ட்ரை பண்ணுவீங்க அப்படின்னு வா சொல்றா. மே போயிட்டு எக்ஸிட் எனக்காக பிளாக் பண்ண இவனுங்களை நான் பாத்துக்கிறேன் நம்ம ஹீரோ சொல்றான். ஏதோ சீப்பான ட்ரிக்கை யூஸ் பண்ணிருக்கீங்க, ஹியூமன்களை தோக்கடிக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு காரோ சொன்னா. அப்புறம் எப்படி ஆளுங்களோட தலை கீழே கிடக்க நம்ம ஹீரோ கேட்கறான். ஹியூமன்ஸோட ஹையஸ்ட் லெவல் 100 தான், நான் லெவல் 150 உன்னால எப்படின்னு தோக்கடிக்க முடியும் நம்ம கேட்டா. ஹியூமன்ஸ் வீக்கன் நீ அதான் தப்பா புரிஞ்சு வச்சிருக்க நம்ம ஹீரோ சொல்றான். ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி அந்த 2 பேரும் ஸ்டாப் பண்ணிட்டு ஓவரா சீன் போடாதன் மொத்த பேரும் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண போறாங்க. நீ அதாவே நம்ம ஹீரோ அவங்க எல்லாத்தையும் அடிச்சு போடுறான். அடி வாங்கினதுக்கு அப்புறம் தான் காரோக்கு பயமே வர ஆரம்பிச்சு. அவ்வளவுதானா நம்ம ஹீரோ பார்க்கவும் ஹியூமன் ட்ராஷ் உன்னை விட மாட்டேன்டா, நான் என் ட்ரம்ப் காரை யூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி மார்பிள உடைச்சாம அவர் பேஸ்ட சமன் பண்றான். அந்த பேஸ்ட் பார்த்தா லெவல் 500ல இருக்கு. இப்போ உனக்கு பயம் வருதா? இதை நீ எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லி அவன் சிரிச்சிட்டு இருக்கான். ஆசை சீக்ரெட் வெப்பனா ஒரு ஃபென்ட்ரி ரவத்திற்காரா நம்ம கூட இருக்கிறவங்க பார்த்தா இவ்வளவு வீக்கா லெவல் 500ல தான் இருக்கான் நம்ம ஹீரோ பாக்குறான். ஆனா பயத்துல அவன் மூளை குழம்பிடுச்சா. இப்ப என்கிட்ட கெஞ்சு லார்ட் காரோ என்ன விட்டு காத்துற அப்படின்னு நம்ம சொல்ல ஹையஸ்ட் அட்டாக் ஐயாமல யூஸ் பண்ண சொல்லு. நான் டாச் கூட பண்ண மாட்டேன் நம்ம ஹீரோ சொல்றான். அந்த பேஸ்டும் ஹை லெவல் அட்டாக் நம்ம ஹீரோ மேல யூஸ் பண்ணுது. சொன்ன மாதிரியே நம்ம ஹீரோ டாச் பண்ணல. நம்ம ஹீரோ மேல சின்ன ஸ்கிராச் கூட ஏற்படல. ஃபேன்சியான அட்டாக் வர தோசியை தான் கிளப்பியிருக்கான் நம்ம ஹீரோ பாக்குறான். இல்ல இதுக்கு வாய்ப்பு இல்லாம எப்படி உயிரோட இருக்கான்னு எல்லாரும் பாக்குறாங்க. லெவல் 500 மாஸ்டர் எப்படி அப்படின்னு நம்ம கேட்ட பப்பிய போய் ஃபென்ட்ரேன்னு சொல்றியா? உண்மையான ஃபென்ட்ரேரை நான் காமிக்கிறேன். லெவல் 9000 அல்ட்ரா ரேர் கார்டுன்னு நம்ம ஹீரோ உண்மையான ஃபென்ட்ரேரை கொண்டு வரா. அந்த டாகிய கொல்ல நம்ம ஹீரோ சொல்லவும்
அது லைட்டா ஊதுனதுக்கே காரோட ஃப்ரெண்ட் ஃப்ரீஸ் ஆகி வாழ்ந்துட்டு அங்கட ஃப்ரெண்ட் ரேடியே கண்ணமிக்கிற செகண்ட்ல கொண்டுட்டானி காரோ பயப்பட ஆரம்பிக்கிறான். என் கையாலே அதை கொண்டிருக்க முடியும், பட் நான் எவ்வளவு ஸ்ட்ராங்கான உனக்கு காமிக்கணும்ல. இதுதான் இப்ப என்னோட லெவல் நம்ம ஹீரோ காமிக்கிறான். 9999 இல்ல, இதுக்கு வாய்ப்பு இல்ல. நீ லைட்டே இல்ல. ஆமா, 3 வருஷம் ஆயிடுச்சு. இந்நேரத்துக்கு நீ ஹியூமனா இருந்தா கொஞ்சமாச்சும் வளர்ந்துருக்கணுமே. நீ லைட்டே இல்ல அப்படின்னு காரோ சொல்லுவான். இங்க கொடுத்த அந்த வலி வேதனை எதையும் நான் மறக்க கூடாது. ஆக்கமது உங்களுக்கும் ஞாபகம் வரணும்ல. அது ரிங் ஆஃப் யூத் நான் போட்டுருக்கிறதுனால அப்படியே இருக்கா நம்ம ஹீரோ சொல்றான். அது உண்மையிலேயே லைட் தான், நான் செத்தேன் அப்படின்னு சொல்லி காரோ யோசிச்சு ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க. ஃபெடரேஷன்ல இருந்து ஹையர் அப் சொன்னதுனால எனக்கு ஒரு வழி தெரியல. இவனுங்க தான் அந்த பொண்ணையும் கொள்ளான்னு சொன்னாங்க, என்ன விட்டுருங்களேன் அப்படின்னு சொல்லி அவன் கேட்கறான். நீ பாசே இல்ல கோலப்பையில நீ தான் எங்களை கூட்டிட்டு வந்தேன்னு சுத்தி இருக்கிறவங்க சொல்றாங்க. அதை நான் உனக்கு மேஸ்ட்ரோ பத்தி என்னெல்லாம் தெரியும்னு சொல்ல நம்ம ஹீரோ கேட்க கவர்மெண்ட் தான் எங்களை அதை பத்தி தேட சொன்னாங்கன்னு சொல்ல கவர்மெண்ட்டுக்கு ஏன் மேஸ்ட்ரோ முக்கியம் நம்ம ஹீரோ கேட்டா. எனக்கு தெரியல நம்ம சொல்றான். அப்ப எதுக்கு என்ன கொன்னீங்கன்னு கேட்டா மேலே எனக்கு எந்த டீட்டெயிலும் தெரியாதுன்னு காரோ சொல்றான். எங்களுக்கு தெரியும் அப்படின்னு மத்தவங்க எல்லாம் உயிர் பழக்கிறதுக்கு போய் சொல்லுவீங்க. தைரியம் தான் என் மேக் கிட்டே போய் சொல்லுவீங்க. எல்லாத்தையும் மே வந்து வெட்டிருந்தா மே கிட்ட லைட் டிடெக்ஷன் ஸ்கில் இருக்கு, அதாவா ஈஸியா அவங்களை கொண்டுட்டா. சரி காரோ, ஒன் ஃபைனல் கொஸ்டின், என் பவர் என்னன்னு நீ பாத்துட்ட. இப்போ நான் சர்ஃபேஸுக்கு போய் என் பழிவாங்க பிளான் ஆரம்பிச்சா என்ன ஆகும் நம்ம ஹீரோ கேட்கவும். மே லைட் டிடெக்ஷனை யூஸ் பண்ணுவா, பொய் சொல்லாத நம்ம ஹீரோ சொன்னாங்க. ரொம்பவே பவர்ஃபுல்லா தான் இருக்கீங்க, அந்த பொண்ணும் ஸ்ட்ராங் தான். உங்களை பத்தி ஸ்ட்ராங்னு மத்தவங்க தெரிய வந்தா மத்த கண்ட்ரி சும்மா இருக்க மாட்டாங்க. என்னதான் நீங்க ஹை லெவல் பவர்ல இருந்தாலும் ஜஸ்ட் நீங்க 2 பேர் தானே. த நேஷன்ஸ் கிட்ட வெப்பன் ஆர்மர் ஸ்பெஷல் ஐட்டம்ஸ்லாம் இருக்கும்னு சொல்லுவேன். அதேதான் நானும் யோசிச்சாங்க. ஒருத்தனால எதுவும் தனியா பண்ண முடியாது. டெலிபோர்டேஷன் ரிலீஸ் நம்ம ஹீரோ ஒரு காரை ஆக்டிவேட் பண்றான். நம்ம ஹீரோவனோட த்ரோன் ரூமுக்கு தான் காரை கூட்டிட்டு வந்திருக்கான். இந்த சீனை நான் எக்ஸ்பிளைன் பண்றதை விட நீங்களே பாருங்க. எல்லாரும் எழுந்திரிச்சு உங்களோட ஸ்டேட்டஸ் என்னன்றத காமிங்கன்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். லெவல் 5000 7000 9000 1500க்கு குறைஞ்சு யாருமே அந்த இடத்துல இல்ல. கடைசி 3 வருஷத்துல நான் கிரியேட் பண்ண ஆர்மி தான் இது. திரும்பவும் கேட்குறேன் காரோ, இப்போ சொல்லு, சர்ஃபேஸ் வேர்ல்டில் மற்ற நேஷன் கூட நான் வாருக்கு போனா இப்போ வின் பண்ண முடியுமா நம்ம ஹீரோ கேட்குறேன். பதில் சொல்ல தேவையில்ல, உன் ஃபேஸை பார்த்தாலே எனக்கு பதில் தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சிரிக்கிறான். மான்ஸ்டர் டாக்க தான் கிரியேட் பண்ணியிருக்கோம், இந்த உலகத்தையே இவன் டெஸ்ட்ரை பண்ண முடியும், இவன் லார்ட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு காரோ பயப்படும். ஏன்னா கடவுளாக ட்ரை பண்றியான்னு நம்ம கேட்கவும். அதுவும் கேட்க நல்லா தான் இருக்கு. நான் கடவுளா எல்லாத்தையும் உருவாக்குறேனா இல்ல எல்லாத்தையும் அழிக்கிறானான்னு இந்த வேர்ல்டு தான் அதோட ஆக்ஷன்ல எனக்கு பதில் சொல்லணும். அபிஸ்ல இருந்து எல்லாரும் சர்ஃபேஸ் போறதுக்கான நேரம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. ஹீரோ ஜஸ்ட் அந்த 8 பேரை பழி வாங்கணும்னு நினைக்கல. அந்த 8 ரேஸோட நேஷன் லீடர்ஸ் தானே இதுக்கு காரணம். நேஷனுக்கே நம்ம ஹீரோ வார் தொடுக்கிறதுக்கு ரெடியாகி இருக்கிறான். ஸோ ஒரு வழியா காரோவை பழி வாங்கியாச்சு. அடுத்த டார்கெட் யாரா இருக்கும், என்ன நடக்க போத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து